சிறகின் உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய செய்தித்தாளில் பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றது. அந்த செய்தியைத்தான் நம்ம பார்க்க போறோம். கர்நாடகா முதல்வர் சித்தராமையா ராஜினிமா புதிய முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்கிறாரு. இது ஏற்கனவே நம்ம கணிச்சதுதான். 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் மேலிடம் எல்லாரும் வாங்க அப்படின்னு கர்நாடகத்தில் இருக்கிற முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்பவே நம்ம இதை நம்ம கணிச்சு சிறகுல நம்ம பேசியிருந்தோம். இப்ப இந்த நிலையில டி கே சிவகுமார் முதல்வரானால் என்ன நடக்கும்? இந்த ஆளு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்கள் என்ன வேணாலும் பண்ணி பாருங்கடா, நாங்க மேக்கத்தாட்டுல அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம முதல்வர் விஜய் அவர்களும் டெல்லிக்கு போய் நரேந்திர மோடி அவர்களை பார்த்திருக்கின்றார். 10 நிமிடம் தான் சந்திச்சிருக்கிறாங்க. 10 நிமிடத்துல என்னத்தை அவங்க பேசி தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசி முடிச்சிருக்க முடியும்னு நமக்கு தெரியல. மக்களும் இதைத்தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் சோனியா காந்தி ராகுல் காந்தியை பார்க்க முடியல. ஏன்னா இந்த கர்நாடகத்தில் அடுத்த முதலமைச்சரா யார் வரலாம் அப்படிங்கிற கட்ட பஞ்சாயத்து விடிய விடிய நடந்ததுனால முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்க முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வேற என்ன அரசியல் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த சமயத்துல சந்திச்சிருந்தாருன்னா டி கே சிவகுமார் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுடைய நதிநீர் சிக்கல்ல 2 மாநிலத்துக்கும் கலவரத்தை ஏற்படுத்துறது மாதிரி பேசுறாரு. தமிழ்நாட்டுடைய காவிரி நீர் பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமையை மறுக்கிறாரு. ஏன்னா இப்படியாப்பட்ட ஆளை நீங்க முதலமைச்சரா கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நான் மக்கள் மத்தியில பேசுவதற்கான கடமை எனக்கு இருக்கின்றது. எனவே எங்க கூட்டணியில நீங்க வந்திருக்கிறீங்க, 5 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க, 2 காங்கிரஸ்காரங்களுக்கு அமைச்சர் பதவி நான் கொடுத்திருக்கின்றேன். இப்படியான ஒரு சூழ்நிலையில எனக்கும் ஒரு நெருக்கடியை தர்றது மாதிரி இருக்கின்றது. எனவே நீங்க டி கே சிவகுமார்கிட்ட பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று ராகுல் காந்தியை சந்திச்சு முதல்வர் அவர்கள் பேசியிருந்தால் உண்மையில நம்ம வரவேற்றிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் நடக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. இப்படியான சூழ்நிலையில அடுத்த என்ன செய்தின்னு பார்ப்போம். குளறுபடிகளை சகித்து கொள்ள மாட்டோம். யாரா அப்படின்னா தர்மேந்திர பிரதான். ஏன்னா நீட் தேர்வுல தொடர்ச்சியாக வினாத்தாள் முன்கூட்டியே வெளியே வந்துருது. ஏகப்பட்ட குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்று இருந்தால்தான் ராஜினிமா செய்யணும், இல்லாட்டா நீட் தேர்வை ரத்து செய்யணும். இப்ப என்னடான்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தவனையும் குளறுபடிகளை சகித்து கொள்ள மாட்டோம். குளறுபடி செஞ்சதே நீதானப்பா, அப்ப நீதானப்பா பொறுப்பேற்று அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அடுத்த ஒரு செய்தி, அதிமுக விவகாரத்தில் ஓரிரு நாளில் முடிவெடுப்பேன் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகரன் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல என்ன கொடுமைன்னா அதிமுக 2ஆ உடஞ்சிச்சு. திடீர்னு ஒரு 25 பேரு எஸ்பி வேலுமணி தலைமையில விஜய்க்கு போய் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த சூழ்நிலையில திடீர்னு அதிமுக எடப்பாடி தலைமைக்கும் எஸ்பி வேலுமணி தலைமைக்கும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை ஓடி 2 தரப்பும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்த நிலையில இந்த எஸ்பி வேலுமணி தலைமையில இருந்த ஒரு 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, தனியா கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவில போய் இணைந்து மீண்டும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வருகின்ற நிலையில இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு, அவங்க ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சபாநாயகர் அப்படின்னு அவரு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. எஸ்பி வேலுமணி நாங்க இணைந்து செயல்படுற சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோம், எனவே நீங்களும் எங்க தரப்புல இருந்து வந்தவங்க அவங்க ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில நல்ல ஒரு முடிவை தர்றவாரா, இல்லை அவருக்கு கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவை தருவாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வாக்குறுதிப்படி விவசாய கடன்களை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு கொந்தளிச்சு பேசியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம். ஜனநாயகத்தை காப்பதற்காகவும் சனாதனம் புகுந்து விடக் கூடாது என்பதற்காகவும் அப்படின்னு தான் நாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற அடிப்படையில பல்வேறு பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஐயா சண்முகம் அவர்கள் இப்பொழுது அவருக்கு சப்போர்ட் பண்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வேண்டுகோளையோ மிரட்டலையோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு, நீங்க தேர்தலில் நின்னப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் முழுமையாக விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும், இல்லாட்டா நாங்கள் போராடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பது தீர்ப்புக்கு மாறானது அப்படின்னு யாருன்னா அவரு இந்திய பொதுவுடைமை கட்சியோட மாநில தலைவர் ஐயா மு வீரபாண்டியன் தோழர் அவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக கட்சியிலிருந்து 4 பேர் போய் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காங்க இல்லையா, இது மக்கள் தீர்ப்புக்கு முரணானது, இதெல்லாம் பண்றது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல,
தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி வேலையில வந்து ஈடுபடக்கூடாது, ஊழலற்ற ஆட்சியை தருவேன்னு சொல்லி நீங்க வந்தீங்க, உங்களை நம்பி நாங்களும் ஆதரவு தெரிவிச்சோம். இந்த சூழ்நிலையில ஊழல் கட்சியை சார்ந்த அதிமுக, அதிலிருந்து வந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை நீங்க பெற்று இப்படியெல்லாம் நீங்க பண்ணலாமா? அது மட்டுமல்ல, அவங்க பாஜக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று வந்தாங்க. அதையும் தாண்டி மக்களை வந்து வெற்றி பெற வச்சதுக்கு எதற்காக வெற்றி பெற வச்சாங்க? அந்த மக்களை எல்லாம் ஏமாற்றுவது மாதிரி இல்லையா அப்படின்னு அவர் பக்கிட்டு ஒரு குண்டை தூக்கி கொண்டு போய் வீசி இருக்கிறாரு. தவைக்காவில் இணைந்த அண்ணா தொழிற்சங்க தலைவர் வெல்லமண்டியார் நடராஜன், ஐயா வெல்லமண்டி நடராஜன் அதிமுகவில் இருந்தவர், முக்கியமான புள்ளி, மூத்த நிர்வாகி. எல்லாம் பதவி ஆசை யார் அங்க விட்டது? தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்படியே பல்வேறு ஆட்கள் போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதிமுக திமுக மீண்டலும் யாரு? ஐயா வைகோ சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அவர் சொல்லுவாரு. ஏன்னா இந்த தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் மிகவும் ஆபத்தான அரசியல். எனவே நம் அதிமுக திமுக மதிமுக என்கின்ற கட்சி கொள்கை எல்லைகளை தாண்டி திராவிட இயக்கம் என்கின்ற அடிப்படையில், திராவிட கொள்கையின் அடிப்படையில் இந்த தமிழ் தேசியத்தை ஒழித்து கட்டுவதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும் பேசின வைகோ பேசுவதை பார்த்து நமக்கு ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமா, அடுத்த செய்தி என்னங்கிறத பார்ப்போம். ஐயா வைகை செல்வன் ஒரு நடுப்பக்க கட்டுரையை எழுதியிருக்கார். காத்திருக்கும் பொருளாதார சவால்கள். தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நீடித்த திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை மீறி விஜய் வெற்றி பெற்றிருந்தாலும் நிர்வாக இயந்திரத்தை எப்படிப்பா கையாள போறீங்க அப்படின்னு அந்த கட்டுரையில கேட்டிருக்காரு. உங்களுக்கு அனுபவம் கிடையாது, அதிகாரிகளுடைய ஆட்சியா தான் இது இருக்க போகுது, நிர்வாகத்தை கத்துக்கங்கப்பா, நீங்களா சுயமா சிந்தனையை பெற்று அதன்படி ஆட்சி நடந்துக்கப்பா அப்படின்னு விரிவா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. படிச்சு பார்த்தா என்னங்கிறது தெரியும். வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் செயல்படுவோம். யாரு சொல்றது அப்படின்னா எஸ்பி வேலுமணி. இப்ப அது மட்டும் இல்ல, நாங்க வந்து மீண்டும் இணைந்து செயல்படுவதற்கு தயார். ஆனால் பழையபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு என்ன மரியாதை செய்திருந்தாரோ, என்ன பொறுப்பு கொடுத்திருந்தாரோ அதெல்லாம் எங்களுக்கு நீங்க தரமோ, அதெல்லாம் நீங்க எங்களுக்கு தந்தாதான் சரியா இருக்கும். ஆக பொறுப்பு இல்லாமல், பதவி வெறி இல்லாமல், பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. நீதித்துறையின் ஊழல் இருப்பதை மறுக்க முடியாது. பாருங்க, நீதித்துறையில ஊழல் இருப்பதை மறுக்க முடியாதுன்னு யாரு? சாதாரண மக்கள் சொல்லல, உயர் நீதிமன்றமே கருத்து தெரிவிச்சிருக்கு. இன்றைக்கு குறைந்தபட்ச மக்கள் நம்புவது வந்து நீதித்துறையை நீதிமன்றங்களை தான். அதுலேயும் ஊழல் படிந்து விட்டது அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதிபதிகளே கருத்து தெரிவிச்சிருந்தா ஏழை எளிய மக்கள் நாங்க எங்க போவோம்? நீதியை யார்கிட்ட இருந்து நாங்க பெறுவது? என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. தாவேகாவில் இணைய திட்டமா? யாரு? தொகுதி மக்களின் கருத்தை கேட்டு முடிவு. சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ எங்க ஊராரு. தொகுதி மக்களின் கருத்தை கேட்டு, அப்பா அவ்வளவு நல்லவனாப்பா நீ, அம்புட்டு நல்லவனா நீ, தாவேகாவில் இணையறதுக்கு வந்து தொகுதி மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு வந்து சர்வே பண்ணி அதுக்கப்புறம் இணைவான இந்த ஆள் மாதிரியான ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாதியை உலக வரலாற்றில் பார்க்க முடியாது. அதற்கு உதாரணம் தான் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அப்படின்னு நான் சொல்லல, எல்லாம் பொதுமக்கள் பேசிக்கிறத நான் சொல்றேன். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீது சிபிஐ விசாரணை தேவை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பி தனபால் வலியுறுத்திருக்கிற நியாயம்தான். என்ன குதிரை பேரம் நடந்திருக்கா இல்லையா? அமலாக்க சோதனை எல்லாம் நடத்துங்க. அவங்க வீட்டுல, அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுல எம்புட்டு பணம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சிவி வந்து அப்படின்னு அவர் வந்து கொந்தளிச்சிருக்கிறாரு. அதை வந்து அவங்க தான் மத்திய அரசு தான் அதை முடிவு பண்ணணும். கேரளத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல், 8 பேர் கைது. ஆமா, முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டுக்கு போய் அமலாக்கத்துறைகள் வந்து விசாரணை நடத்தி சோதனை எல்லாம் நடத்துறதுல கொந்தளிச்சுட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சுத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்த காரை சுத்திலும் நின்று அடிச்சு ரகலை பண்ணிட்டாங்க. பெரிய போராட்டமே நடத்திட்டாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க சோதனையை பற்றி நாங்க கவலைப்படலை, அதெல்லாம் எதிர்கொண்டவர்கள் தான், ஆனால் இது முறை தவறிய சோதனை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போய் உள்ள போய் படிச்சு பார்த்தோம்னா அவங்க மகள் ஏதோ ஒரு நிறுவனம் நடத்துறாங்க, அதுல இல்லீகலா சில நிறைய பணப்பட்டுவாடா நடந்திருக்கு அப்படின்னு செய்தித்தாளில் போட்டிருக்காங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மீது சக பெண் எம்பி கடும் குற்றச்சாட்டு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. என்னடான்னு உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு பெண் எம்பி ஆண் எம்பி வந்து மிக கேவலமா பேசியிருக்காரு. எம்பியா இருந்தா என்ன, எம்எல்ஏவா இருந்தா என்ன, பெண் என்றால் வந்து கேவலமா தான் ஆணாதிக்க சமூகத்துல பார்க்கப்படுது.
எல்லாம் பேசுவாங்க திருட்டு பேழ்வ. உக்ரைன் வெளியுறவு அமைச்சருடன் ஜெய்சங்கர் ஆலோசனை. என்ன ஆலோசனை? அங்கிட்டு ரஷ்யாக்கிட்டையும் பேசிக்கிறீங்க, இங்கிட்டு உக்ரைன்கிட்டையும் பேசிக்கிறீங்க. இளிச்சவாய், மக்கள் நாங்க தான் எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு நாங்க புலம்பிக்கிட்டு தெரிகிறோம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பு யாரா சொல்றானா? பொதுமக்கள் சொல்லல, எளிய மக்கள் சொல்லல. நாடாளுமன்றத்தில் ஆஸ்திரேலியா பிரதமர் பாராட்டு. நீ பாராட்டிட்டு போயிடுவ. வாரம் 4 தடவை பெட்ரோல் டீசல் உயர்ந்து எங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க பொருளாதாரத்துல டவுசர் கிளியறது எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசுவ. அமெரிக்கா ஈரான் பரஸ்பரம் தாக்குதல். பாருங்க, லெபனானில் தொடரும் இஸ்ரேல் தாக்குதல். நம்ம 2 3 நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசணும். சும்மா நானும் தான் ரவுடின்னு சொல்லிட்டு அதிபர் ட்ரம்போட முகத்திரை கிழிந்து தொங்கி கொண்டிருக்கின்றது. ஈரான் எதற்கு பணிய மாட்டோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாவே எச்சரிச்சுட்டாங்க. நீ சொல்ற ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போட முடியாதுடா. நான் சொல்ற ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போற பேச்சுவார்த்தையை பத்தி அப்புறம் பேசுவோம். வாடா, இல்லாட்டினா வாடா மோதி பார்ப்போம் அப்படின்னு ஈரான் தெளிவா அறிவிக்கிறாங்க. அதை மறைச்சிட்டு இவன் ஊரை ஏமாத்திட்டு உலகத்தை ஏமாத்திக்கிட்டு நமக்குள்ள ஒரு டுபாக்கூர் வீரன் இவன். அதனால இவனை தன்னை திருத்திக் கொள்ளாமல் அங்கே அமெரிக்கா ஈரான் பகுதியில ஒரு பரஸ்பரம் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. 2வது, அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டன்ல லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தைன்னு அறிவிச்சிட்டு அங்கிட்ட அவன் இஸ்ரேல் லெபனானை தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹார்மூஸ் பகுதியில ஓமன் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது எண்ணெய் கப்பல்கிட்ட. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அமெரிக்கா அங்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த கூத்தி என்னைக்கு போய் முடிஞ்சு நம்ம நிம்மதியா இருக்க போறோம்னு ஒண்ணு தெரியல. இப்படி பல்வேறு செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கின்றது. இந்த செய்தி அலசலில் உங்களிடம் சந்தித்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அடுத்த செய்தி அலசலில் சந்திக்கின்றவரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.